இப்படி அவன் ஜெயிலுக்குள்ளாரே ரொம்ப மனசு உடைஞ்சு போய், இனிமே யாரையும் நம்பக்கூடாது. இனிமே இந்த உலகத்தில் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. இனிமே நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம யாரும் காட்டணும் அப்படின்னு அவனுக்குள்ளாரே ஒரு கோவம் வருது. ஒரு மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜெயிலு, கோர்ட்டு இந்த மாதிரி அலைஞ்சிட்ருக்கான் பண்ணாத தப்புக்காக. எப்படியோ ஒரு வழியோ அவங்க அப்பா அம்மா, ரவியோட அப்பா அம்மா அந்த உண்மையை தான் புள்ள பார்க்கல அப்படின்ற உண்மையை கோர்ட்டில் நிரூபித்து ரவியை வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் இனிமேல் யாரையும் நம்ம நம்பக்கூடாது. இனிமேல் நம்ம லைஃப்பில் நம்ம தான் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து வெளியூருக்கு கிளம்பி போயிடுறான். வெளியூருக்கு போயிட்டு அவனும் பார்த்திங்கன்னா ஏதோ வேலை தேடுறான். வேலை ஒன்றும் கிடைக்கல. அவன் படிப்புக்கான வேலையும் தேடுறான், அதுவும் கிடைக்கல. இப்படி அவன் வெளியூரில் ரொம்ப கஷ்டப்படுறான். சின்ன சின்ன வேலையை கேட்டால் கூட, உன் மேலே நம்பிக்கை இல்லைப்பா, நம்பிக்கை இல்லாத ஆளை நான் எப்படி வேலைக்கு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவனுக்கு ஃபுல்லாக வெறுப்பு வந்துடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறான். அங்கே இருக்கிற பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி தெருவில்லாம் படுத்துருக்குறான். அப்பா அம்மாக்கிட்டே சொல்லாமலே வீட்டுக்கு வந்துட்டான். அவங்களும் தான் பிள்ளைய மறுபடியும் காணோம் அப்படின்றதுனால மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவன் இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கினதுனால அவன் மறுபடியும் ஏதாவது பண்ண போயிருப்பான். இனிமேலுக்கு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்காதீங்க, நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நாங்கள் மறுபடியும் தூக்கி உள்ளே தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு அவங்களும் அவங்க அப்பா அம்மாவே ஊராக போயிட்டு தேட ஆரம்பித்தாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சொல்லி தேட சொன்னாங்க. எங்கே தேடினாலும் கிடைக்கல அப்படின்றதுனால அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஏதோ பையன் கோவத்தில் இருக்கான், அந்த கோவம் தெரிஞ்சவொடனே வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சி ஃப்ரீயாக விட்டாங்க. இவனும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறான். எந்த வேலையும் கிடைக்கல, சாப்பிடாமல் இருக்கிறான். மழை வேற போயிடுது அந்த நேரத்தில். மலைக்கு அன்றது கூட சரியான இடம் இல்லாமல் அந்த கோயில், இந்த சத்திரம் இந்த மாதிரி இடத்துலலாம் போய் தங்கிட்டு அவனோட அந்த நாட்கள்லாம் கழிக்கிறான். அவன் அங்கே இருக்கும்போது அந்த மீனா கூட பேசின அந்த நினைவுகள் அது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கூட இப்படிலாம் பழகிட்டு இப்படிலாம் இருந்துட்டு அவன் இப்படிலாம் மாறுவான் நம்ம கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு நினச்சி அவனுக்குள்ளே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறான். சரி இவங்களுக்கெல்லாம் நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்ட்டு அவன் ஒரு வைராக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கான். அடுத்த நாள் காலையிலேயும் ஆகுது. அப்போ அவனை ஒருத்தர் எழுப்புறாரு. யாருப்பா நீ, இந்த ஊருக்கு புதுசாக தெரிகிற, இங்கெல்லாம் படுத்தா அவ்வளோவுக்கும் சேஃப்டி இல்லை, நீ என்ன வெளியூரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், நான் வெளியூர் தான். இந்த மாதிரி எனக்கு எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கல, அதனால தான் இங்கே வெளியூரில் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ரவி சொல்கிறான். சரிப்பா, நீ இங்கே தங்கியிருக்கிற, உனக்கு ஏதாவது வேலை தெரியுமா, நான் வேணால் உனக்கு வேலை வாங்கி தரவா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஏதோ ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு அவனும் ரவியும் பார்த்திங்கன்னா பரிதாபமாக சொல்கிறான். சரி வா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல வேணால் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரவுடி கீழே இந்தமாரி இந்த பையனை சேர்த்துக்கோ, உன் கூட்டாளியில் ஒருத்தன் குறையுது அப்படின்னுலாம் இவனையும் சேர்த்துக்கோ, இவன் ரோட்டில் கிடக்குறான், அனாதை தான் நாட்டுக்கு, என்ன வேலை சொன்னாலும் செய்வான் அப்படின்ற மாதிரி அந்த அடியாள்கிட்ட அந்த ரவுடிகிட்ட கொடுத்துட்டு இவன் போயிட்டான். இவன் சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே இது ரவுடி கும்பலாட்டுக்கு, இவன் கூட சேர்ந்தால் நம்மளோட நிலைமை இன்னும் மோசமாகிடும் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து வெளியே வரதை பார்க்குறான். அங்கே இருக்கவங்களாம் மிரட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தொழிலில் இருந்தால் உனக்கு எல்லாமே கிடைக்கும், நல்ல சாப்பாடு, நல்ல இடம், டெய்லியும் சரக்கு, இந்த மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம், உன்னைய தான் அப்படி எல்லாம் ஏமாற்றிட்டாங்களே, இனிமேல் நீ யாரை நம்பி என்ன பண்ண போகிற, உன்னைய ஏமாத்தினவங்களாம் பழி வாங்குறதுக்கு இந்த தொழில் தான் கரெக்டானது அப்படின்னு அங்கே இருக்கணும் சொல்கிறானுங்க. அவனும் கொஞ்ச நாள் யோசிக்கிறான். சரி அப்படின்னு கொஞ்ச நாள் அதே இதில் இருக்கிறான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு அவன் யார்கிட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான்.
கிளம்புறப்போ அந்த ரவுடி கும்பல் வந்து போலீஸ்கிட்ட மாட்டிடுது. அந்த ரவுடி கும்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவின்ற இவன் பேரை தான் வந்து இவன் தான் எல்லா தப்பு பண்ணான் அப்படின்னு இவன் பேரை சொல்லிட்டாங்க. மறுபடியும் இவனை வந்து போலீஸ் எல்லாம் தேடுது. ஃபுல்லாக வந்து இவன் திருடன், இவன் வந்து யாரையும் நம்பாதீங்க, இவனை எங்கே பார்த்தாலும் எங்கிட்ட போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு போஸ்ட் அடித்து விட்டாங்க. இவனும் எங்கே போனாலும் நம்ம மாட்டிப்போன்னு தெரிஞ்சு ஒரு பெரிய காட்டுக்குள்ளார போயிட்டான். அங்கே போயிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு காட்டிலே உட்காந்து நடந்ததெல்லாம் நினச்சி அழுதுகிட்ருக்கான். அப்புறம் அங்கே உள்ள அந்த காய், அந்த பழம் இந்த மாதிரிலாம் பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே காட்டிலே கொஞ்ச நாள் இருக்கிறான். அப்படியே அவன் ரொம்பவும் மாறிட்டான். அந்த உடம்புல தாடி, அழுக்கு சட்டை, கிழிஞ்ச சட்டை இந்த மாதிரிலாம் ஆயிட்டான். அப்படியே பார்க்க போனால் அப்படியே ரவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் மாதிரி சட்டை கிழிஞ்சி அந்த மாதிரி ஆகிட்டான். சரி அப்படியே காட்டிலே கொஞ்ச நாள் இருந்துட்டான். சரி இதுக்கப்புறம் வெளியே போனால் இதுக்கப்புறம்லாம் தேட மாட்டாங்க, இதுக்கப்புறம்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு வெளில வரான். இவன் சட்டை கிழிஞ்சி அழுக்கு சட்டையோடு வர்றதை பார்த்துட்டு போலீஸ்காரங்கெல்லாம் இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவன் போலீஸ்காரங்களையும் கண்டுபிடிக்க முடியல.